வணக்கங்க. சென்னையில இப்படி ஒரு இடமா? நம்ம எங்க இருக்கோம்? ஊட்டியா? கொடைக்கானலா? அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு சூப்பரா ரெடி பண்ணியிருந்தாங்க. பாக்க பாக்க பாத்துட்டே இருக்கலாம். அங்கேயே இருக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் தோணிட்டு இருந்தது. அது என்ன இடம் அப்படின்னு பார்த்தோன்னா, சென்னையில செம்மொழி பூங்கா, செம்மொழி பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க மலர் கண்காட்சி போட்டிருக்காங்கங்க. அதோட என்னென்ன மலர் இருக்கு, என்னென்ன ஃப்ளவர்ஸ் இருக்கு, அதோட நேமே நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க. சூப்பரா இருந்தது. உள்ள போனா பார்த்துட்டே இருக்கலாம். செம்மொழி பார்க்கு நார்மல் டைம்லயே கொஞ்சம் நல்லா பெரிய பார்க்கா தான் இருக்கும். இப்போ அந்த இடம் ஃபுல்லுமே கவர் பண்ணியிருந்தாங்க. கிட்ஸுக்கான ப்ளே ஏரியா எல்லாமே அங்க சூப்பரா இருக்கும். ஆனா இந்த டைம்ல அந்த ப்ளே ஏரியாலாம் யாருமே போக முடியாது. ஏன்னா அவ்ளோ ஃப்ளவர்ஸு, குட்டி குட்டி செடியா வச்சு நல்லா கலர்ஃபுல்லா ரெடி பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு ஒரு ஊட்டியோ, கொடைக்கானலோ போனா ஒரு என்ன ஃபீல் வரும்? பச்சை பச்சையா இருக்குது, சூப்பரா இருக்குது. கொடைக்கானல்ல அந்த ஃப்ளவர் பார்த்தேன், இந்த ஃப்ளவர் பார்த்தேன். டிஃப்ரெண்ட்டா நெறையா வெரைட்டிஸ் பார்த்துருப்போம். அது மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லுவோம்ல. பார்க்கறதுக்கே அவ்ளோ அழகா இருக்குது அப்படிங்கிற மாரி ரசிச்சு நெறையா விஷயத்த பார்த்துட்டு இருந்திருப்போம். அதுபடியே சேம் ஃபீலிங் உங்களுக்கு இங்க கிடைக்கும். இது சென்னையான்னு யோசிக்கிற அளவுக்கு தான் நாங்க உள்ள போயிட்டு பார்த்துட்டே இருந்தேன். அவ்ளோ ஒர்க் பண்ணி எல்லாரும் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பண்ணாங்க அப்படிங்கிற அளவுல நெறையா பார்க்குற விதமா இருந்தது. கலர் கலர் பூவு. ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு கூட்டமான ஒரு ஒரு கலர் பூவு. அவ்ளோ இடமும் ஃபில் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப ஆல்ரெடி பொங்கல் ஹாலிடே வேறயா, கூட்டம் சொல்லவே வேண்டாம். நாங்க எதிர்பார்த்தத விட அதிகமாவே இருந்தது. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். நாங்களும் என் ஹஸ்பண்டோட தம்பி ஃபேமிலியும் எல்லாரும் சேர்ந்து வந்தாங்க. ஓகே ஜாலியா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். அங்க போனா என்ட்ரன்ஸ்லயே அவ்ளோ ஒரு கூட்டம். எங்கள மட்டும் இறக்கி விட்டுட்டு என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் பார்க்கிங் போனோம்னா, அங்க பார்க்கிங்கே அலோவ்டு இல்ல சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில போயிட்டு நாங்க வெளியிலயே நின்னுட்டு இருந்தோம். அங்கேருந்து போகறதுக்கு மனசு இல்லாம. சரி போயிரலாம். பார்க்கிங் இல்ல. எங்க சார் நிறுத்துறது? அப்படிங்கிற மாரிலாம் நெறைய யோசிச்சுட்டு இருந்தாங்க. போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அந்த வாசல்ல கிராஸ் பண்ணி வரும்போது, அந்த செக்யூரிட்டி சர்வீஸ்ல இருந்துட்டு மறுபடியும் கார் எல்லாம் உள்ள அலோவ் பண்ணாங்க. எப்படிங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இப்ப கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு டக்குனு வாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. போயிட்டு போக வேண்டாங்கிற திங்கிங்ல வெளியில வந்தோம். கார் பார்க்கிங் இஷ்யூனால. மறுபடியும் வாங்க அப்படின்னு சொல்லவும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, ஆனா ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலேயே வேஸ்ட் பண்ணிட்டோம். அங்க நைட்டு 7:30 வரை தான் உள்ள அலோவ்டு. அதுக்கப்புறம் எல்லாரும் வெளியில போணும் அப்படிங்கிற மாரி தான். நாங்க ஒரு 4:45 இப்படி தான் அங்கேயே போனோம். போயிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வேஸ்ட். கார் பார்க்கிங் இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு சொல்லிட்டு வெளியிலயே சுத்துற மாரி ஆயிட்டு, நாங்க மட்டும் அங்க கொஞ்ச நேரம் நின்னுட்டு இருந்தோம். அதுல ஒரு 1/2 அன் ஹவர் வேஸ்ட்டு. அதுக்கு பிறகு வந்து கார் பார்க்கிங் பண்ணிட்டு டிக்கெட் எடுக்கலாம் ஒரு 5:20 ஆயிட்டு. டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு ₹200. பெரியவங்களுக்குலாம் ₹200 டிக்கெட்டு. கிட்ஸா இருந்தா, அதுவும் 5 இயர்ஸ்க்கு மேல இருக்கிற பசங்களுக்குலாம் ஹாஃப் டிக்கெட் சார்ஜ் பண்றாங்க ₹100. டிக்கெட்டு எல்லாத்துக்குமே அவ்ளோ கூட்டம் இருக்கு. ஆனா கவுண்டரா தனித்தனியா நெறைய அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கார்டு போடுறவங்களுக்கு ஒரு இடம், கேஷ் குடுத்து வாங்குறதுக்கு ஒரு இடம், அப்படி தனித்தனியா அரேஞ்ச் பண்ணியிருந்தா நெறையாவே ஈஸியாவும் இருந்தது. கியூஆர் கோடும் ஸ்கேன் பண்ணிட்டு போற மாரியும் வச்சிருந்தாங்க. அதனால கியூஆர் கோட்லாம் யூஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். வெயிட் பண்ணவே வேண்டாம். ஜஸ்ட் எத்தன பேரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஃபோன்ல வந்துட்டு டிக்கெட் புக் பண்ணிட்டு போற மாரி இருந்தது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் வச்சிருந்தாங்க. எல்லாமே சூப்பரா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நீட் அண்ட் கிளீனாவும் இருந்தது. கார் பார்க்கிங் மொதற்கொண்டு காசு வாங்கிட்டாங்க. 3 ஹவர்ஸ்க்கு வந்து ₹100 கார் பார்க்கிங்ன்னு சொல்லிட்டு. உள்ள போனோம்னா நெறைய பார்த்துட்டே இருக்கலாம். அங்க நாங்க டைம் ஆயிட்டு 5:30க்கு மேல தான் போனோம். 7:30க்கு வெளியில வரும்போது, டைம் இல்லன்னு அவசர அவசரமா தான் உள்ள ஓடிட்டே இருந்தோம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ் சொல்லவே வேண்டாம். அவ்வளோ அழகழகா நெறைய ரெடி பண்ணியிருந்தாங்க. கப்பல் மாரிலாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. பீகாக் இருந்தது. டால்ஸ் மாரிலாம் இருந்தது. சொல்லிட்டே இருக்கலாம். அவ்ளோ விஷயங்கள் உள்ள இருந்தது. ரொம்ப ஹார்டின் மாரி, பட்டர்ஃப்ளை மாரிட்டு, அந்த தோரணம் மாரி, உள்ள என்டர் ஆகுற இடம், இதெல்லாமும் சூப்பரா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு மேஜிக் ஷோ போயிட்டுருந்தது. அதுக்கும் அவ்ளோ கூட்டம். அந்த ₹200 டிக்கெட் எடுத்துட்டா, உள்ள அந்த மேஜிக் ஷோ இதெல்லாம் வந்து ஃப்ரீ தான் போயிட்டுருந்தது. ஆனா, எங்களுக்கு அந்த 2 ஹவர்ஸ்ல அதில போய் உட்கார்றதுக்கான டைம் இல்ல. அதெல்லாம் ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம். நல்லா கூட்டம் போயிட்டுருந்தது. ஸ்நாக்ஸ்க்காண்டி ஒரு கவுண்டர் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. ஏதாவது வேணும்னா ஆவின் இதெல்லாம் வச்சிருந்தாங்க. ஐஸ்கிரீம், ஸ்நாக்ஸ் ஐட்டம் இதெல்லாம் வந்து உள்ள வாங்குற மாரி போட்டு வச்சிருந்தாங்க. என்ட்ரன்ஸ்ல டிக்கெட் எடுக்கிறதுக்கு அவ்ளோ கூட்டமா இருந்தது. உள்ள எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே தான் போனோம். ஆனா உள்ள வந்துட்டு பார்க் பெருசுல. ஆளாளுக்கு எவ்வளோ கூட்டம் உள்ள போனாலும், ஒரு ஒரு சைடு அப்படியே போயிருவாங்க. அதனால உள்ள போறதுக்கு கொஞ்சம் ஓகே. அப்படிதான் இருந்தது. அந்த வெளியில பார்க்குற கூட்டத்த பார்த்தா பாதி பேர் இருக்கவே மாட்டோம். டிக்கெட் எடுக்காமலே போயிருவோம். அந்த அளவுக்கான கூட்டம் இருந்தது. சரி நம்ம வந்துட்டோமே இதெல்லாம் அடிக்கடியா போறாங்க. கம்மிங் 19த்தோட இதெல்லாம் க்ளோஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே எப்படியாவது போயிரலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் நாங்க எல்லாருமே வந்தாச்சு.
கிட்ஸும் ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. ஏதோ டிஃப்ரெண்ட்டா பார்க்குறோம், எங்கேயோ வந்திருக்கோம் அப்படிங்கிற மாரி ஓடிட்டே இருந்தாங்க அவங்க பாட்டுல. நல்லா ஃப்ரீயா ஜாலியாவே போச்சு. பொங்கல் ஹாலிடே எல்லாருக்குமே லீவ்ல இந்த டைம். பசங்களுக்கு லீவு, ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்களா இருந்தாலுமே எல்லாருக்குமே லீவா தான் இருக்கும். அதனால எல்லாரும் பார்த்துக்கிறதுக்கான லீவு டைம் கரெக்ட்டா பார்த்து வச்சதுனால, கூட்டம் பயங்கரமா போயிட்டு இருந்தது. இன்னொன்னும் நாங்க மிஸ் பண்ணேன். என்னன்னா, ஒரு சைடுல வந்துட்டு மெஹந்தி வச்சுட்டு இருந்தாங்க. நம்மள அப்படியே பென்சில் டிராயிங் பண்ணி குடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கான கூட்டம் பயங்கரமா இருந்தது. அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா, அந்த இருக்கிற 2 ஹவர்ஸ்ல மத்த எதுவுமே நம்ம பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல ஜஸ்ட் பார்த்தோம். ஓகே இந்த கியூல நின்னு இதெல்லாம் பண்றதுக்கு இன்னும் ஒரு 1 ஹவர் ஆயிடும். இதெல்லாம் வேண்டாம். நம்ம உள்ள போயிட்டு சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க யாருமே வெயிட் பண்ணல. அப்படியே உள்ள ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். சூப்பரா இருந்தது. நல்ல மெமரியாவும் இருந்தது. இது இது பார்ட் 1 மாரி நான் போட்டிருக்கேன். நான் இந்த வீடியோ வந்து லென்த்தா இருக்கு. அவ்ளோ வச்சிருந்தாங்க உள்ள. ஆ இன்னும் ஒரு 2 டேஸ் ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா காமிக்கலாம் அப்படிங்கிற மாரி எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்க யாரும் ஃப்ரீயா இருக்கிறீங்க, சென்னையில இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா போங்க. கொஞ்சம் ரிலாக்ஸாவும் இது சென்னை தானா அப்படிங்கிற உலகத்த மறந்து நம்ம உள்ள போய் பார்த்துட்டு இருந்திருப்போம். நம்ம நெனச்சா இவ்ளோ லாங்ல இருந்து ஊட்டி, கொடைக்கானல் நம்ம எப்பவுமே போக முடியுமா அப்படிங்கிறது எல்லாருக்கும் அது பாசிபிளா அப்படிங்கிறது தெரியலல்ல. அது முடிஞ்ச அளவுக்கு நம்ம பக்கத்துல என்ன இருக்கு, அங்க போய் நம்ம விசிட் பண்ணிட்டு வரலாம். இங்க போனா உங்களுக்கு அதே ஃபீல் கண்டிப்பா கிடைக்கும். நல்ல டெக்கரேஷன் எல்லாமே பண்ணிட்டு, நெறைய விஷயம் நம்ம விசித்திரமா பார்க்குற மாரி அழகுபடுத்தி வச்சிருந்தாங்க. ஒர்க் பண்ணவங்கள நினைச்சு நம்ம கண்டிப்பா பாராட்டணும். இவ்ளோ ஒர்க் எப்படிப்பா பண்ணீங்க? அப்படிங்கிற அளவுல தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்தது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இதோட கன்டினியூஷன் நானும் அப்டேட் பண்றேன்.